ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு CodeMax Technology. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, Django Rest Frameworkல கெட் ஆப்ரேஷன் அண்ட் போஸ்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் டிசைனிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் தெரிவிட்டுங்க. இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வீடியோவில் இந்த மாடல்ஸ் அண்ட் சீரியலைசர்ஸ் எப்படி ஒரு ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃப்ளோ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கியான அந்த போஸ்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போஸ்ட் ஆப்ரேஷனுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ரவுட்டை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு API வியூவில் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது க்ரியேட் பண்ணிங்க. அந்த இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். தென் இதில் வந்துட்டு நமக்கு ரெக்வஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சீரியலைசர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். அதாவது போன வீடியோவில் இந்த மாடல்ஸை வச்சு சீரியலைசர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம அந்த போஸ்ட் ஆப்ரேஷனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் .app .serializer import அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூசர் சீரியலைசர் இந்த டாட் வராது, அதை எடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த யூசர் சீரியலைசரை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த வேரியபிளில் தான் வந்துட்டு நம்ம யூசர் அந்த இம்போர்ட் பண்ண சீரியலைசரை கொடுக்க போகிறோம். அண்ட் தென் இதுக்குள்ள டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் நம்ம இங்கே கிடைக்கக்கூடிய போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் வரக்கூடிய டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெக்வஸ்ட் டாட் டேட்டா, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு அந்த ஃபார்மில் இருக்க இது வந்து கரெக்டாக அப்படின்றது செக் பண்ணோம். ஸோ இஃப் யூசர் டேட்டா டாட் இஸ் வேலிட், ஸோ இது கரெக்டாக அப்படின்னு அந்த போஸ்ட்டில் வர ரெக்வஸ்ட்டில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். இஃப் இஸ் வேலிடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா யூசர் டேட்டா டாட் சேவ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த இது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை டிபியில் ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். அந்த ரிட்டர்னில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த யூசர் டேட்டாவை ரெஸ்பான்ஸில் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் யூசர் டேட்டா டாட் டேட்டா. என்ன அப்படின்னா நமக்கு இப்போ எல்லாமே வந்து இந்த டேட்டான்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த இது எங்கே இருக்குது அப்படின்னா யூசர் டேட்டாக்குள்ளே இருக்குது. ஸோ யூசர் டேட்டாவில் உள்ள டேட்டா அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறேன் இப்போ. ஸோ அவ்வளோதான் இந்த கான்செப்ட்டு. அண்ட் தென் இப்போ வந்துட்டு நம்ம சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து போஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். Python 3 manage.py run server. ஓகே, இது வந்து நம்ம லோட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த URL செட் பண்ணிடுவோம் இந்த ரெஜிஸ்டர் இதுக்கான.
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பாத் அப்படின்ற ஒரு இதில் /ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு வியூஸில் வந்துட்டு டாட் ரெஜிஸ்டர். ஓகே, ரவுட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம இதை பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ ஜாங்கோக்கும் மற்ற சர்வருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோவில் வந்துட்டு இப்போ நீங்கள் போஸ்ட் ரெக்வஸ்ட், இப்போ வந்து மற்ற சர்வர்லாம் வந்துட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் ஒரு யூஆர்எல்லை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது எரர் வரும். இப்போ ஜாங்கோவில் இப்போ பாருங்களேன், ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் ஒரு இதை வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வருது. ஸோ இதுதான் வந்துட்டு ஜாங்கோவில் உள்ள ஒரு இது. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த டேட்டா வந்து இங்கேயே வந்து ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணணுமோ அதுக்கு தேவையான ஒரு இது மாதிரி. ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நான் இதில் வந்துட்டு டேட்டாவை என்டர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நேமு, தென் இந்த நேமுக்கு வந்துட்டு நான் ராஜு அப்படின்னு சொல்லி ஒரு நேம் போடுறேன். அந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஏஜில் வந்துட்டு 21, ஓகேவா. அந்த நெக்ஸ்ட்டு இமெயில் அப்படின்றத கொடுத்துறேன். ஸோ இதில் வந்துட்டு abc@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அந்த நெக்ஸ்ட்டு சிட்டி. ஸோ சிட்டியில் வந்துட்டு நான் சென்னை அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா. அண்ட் தென் அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகி நமக்கு வந்து ரெஸ்பான்ஸும் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ தான் வந்து போஸ்ட் ஆப்ரேஷன். அந்த நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு கெட் ஆப்ரேஷனை பண்ணுவோமா. ஸோ இந்த கெட் ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நான் அதே வியூஸ் ஃபோல்டரை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கெட் ஆப்ரேஷனுக்கான அந்த மெத்தடை வந்துட்டு கால் பண்ணிடுவோம். ஏபிஐ வியூவில் அரே ப்ராக்கெட்டில் கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அந்த நெக்ஸ்ட்டு டெஃப் யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணுவோம். அந்த நெக்ஸ்ட்டு இப்போ கெட் ஆப்ரேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மாடல் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிப்போம்ல. ஸோ இந்த மாடலை வந்துட்டு நம்ம அப்படியே அந்த இடத்துல கால் பண்ண போகிறோம். ஏன்னா கெட் ஆப்ரேஷன் அப்படின்றது டிபியிலேருந்து வரப்போகுது. ஸோ அப்படின்றப்ப டிபியில் இந்த மாடல் மூலியமாக தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாடலை வந்துட்டு நம்ம அங்கே இம்போர்ட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த மாடலை வந்துட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். app.model யூசர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாடலை வந்துட்டு இப்போ இங்கே கால் பண்ணுவோம். அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிடுவோம். யூசர் அப்படின்னு சொல்லி நான் கேப்பில் யூசர் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா ஃபங்க்ஷன் ஓல்டாக இருக்கிறது ஒரே இதாக இருக்கானான்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூசர் டீட்டெயிலை வந்து கொடுப்போம். யூசர் டீட்டெயில் அண்ட் தென் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இது என்ன பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த யூசர் டீட்டெயிலில் உள்ள எல்லா ஆப்ஜெக்டையும் வந்து டிபியிலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். அது வந்துட்டு இந்த யூசரில் ஸ்டோர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே பண்ணுறப்ப அது வந்து ஜேசன் டேட்டாவாக இருந்தால் தான் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அப்படின்றப்ப இந்த இடத்துல சீரியலைசர்ஸ் மூலியமாக தான் நம்ம டிஸ்பிளே பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இன்னொரு வேரியபிளில் சீரியலைசர்ஸு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஜேசான் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் இந்த யூசர் சீரியலைசரை கொடுத்துட்றேன். ஓகேவா. யூசர் சீரியலைசர் ஓகேவா. இப்போ இதில் வந்துட்டு இந்த யூசரை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருப்பான். அவ்வளோதான். அந்த நெக்ஸ்ட்டு
மெனி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா அதிகப்படியான டேட்டா வருமா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான். ஸோ ரிட்டர்னில் ரெஸ்பான்ஸ், ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம இந்த டேட்டாவை தான் பாஸ் பண்ணணும். ஜேசான் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கு, அந்த இது தான் பாஸ் பண்ணணும். ஸோ ஜேசான் அண்ட் தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீரியலைசஸில் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டில் தான் போய் எல்லா வேல்யூமே ஸ்டோர் ஆகும்னு சொன்னால. ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ ஜேசான் டாட் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகேவா? இப்போ நம்ம போயிட்டு சர்வரை செக் பண்ணோம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்ம யூஆர்ஐ இங்கே செட் பண்ணல. ஸோ யூஆர்எல்லை செட் பண்ணிட்டு வந்துடும். பாத் அப்படின்றதில் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அந்த நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு வியூஸ் டாட் யூசர் அப்படின்னு சொல்லி இருக்க ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ யூசர் அப்படின்றதில் ஓகே யூசர் டீட்டெயில் ஆஸ் நோ ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி வருது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிருக்கோம். ஸோ அதான் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது தானே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இடத்துல ஆப்ஜெக்ட் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சேவ் பண்ண அந்த டேட்டா வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் இன்னொரு டேட்டா க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா டைப் பண்ண முடியாதுல்ல. அண்ட் தென் இந்த ரெஜிஸ்டர், ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவோம். நேம் அனுன்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் ஏஜ் 90, அண்ட் தென் சென்னைக்கு பதிலாக மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ டேட்டா போஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம திருப்பி யூசர்ன்ற இதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது ஒரு ஐடி வந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த இது. ஸோ கெட் ஆப்ரேஷன் அண்ட் போஸ்ட் ஆப்ரேஷன் இது ரெண்டும் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். அண்ட் தென் அப்டேட் அண்ட் டெலீட் ஆப்ரேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.